Hi friends, welcome to Kate Narayanan. நிறைய பேர் ரிப்பீட்டடா கேட்டிருந்த விஷயம், அக்கா நீங்க சேல் பண்ற 5 feet காட்ல எத்தனை மீட்டர் வந்து கிளாத் வந்து போடலாம், இப்போ வந்து ஃபுல் சாரிக்கு வந்து பண்ணனும்னா நீங்க கொடுக்குற காட்ல பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டே இருக்கீங்க. அந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்காக இந்த வீடியோ. வாங்க என்னென்ன பண்ணலாம்னு இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஹாய் மரி, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் சேல் பண்ற 5 feet காட்ல மேக்ஸிமம் உங்களால 1 மீட்டர் 10 பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த லென்த் வரையும் நீங்க தாராளமா ஆட் பண்ணலாம். ஆக்சுவலா இதோட ஹோல் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1.5 மீட்டர் கூட ஆட் பண்ணலாம். ஆனா ரொம்ப கரெக்டா இருக்கும். உங்களுக்கு சைட்ல நீங்க டைட் பண்ணுவீங்க தெரியுமா, இங்க எக்ஸ்டென்ஷன் போட்டு அது வந்து நீங்க டைட் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா ரொம்ப கிட்ட வச்சு பண்ற மாதிரி இருக்கும். நீங்க கொஞ்சம் தாராளமா வந்து ஃப்ரீயா டைட் பண்ணி ஒர்க் பார்க்கணும்னா 1 மீட்டர் 10 பாயிண்ட் வரைக்கும் தாராளமா இந்த 5 feet காட்லயே உங்களால யூஸ் பண்ண முடியும். கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கேன், நான் 1.10 தான் எடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா வந்து நீங்க வந்து இதை வந்து இது பண்ணிக்கலாம். இல்ல 1.25 எடுப்பேன் எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்ககிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, 15 பாயிண்ட் வந்து நீங்க ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். அதாவது கட் பண்ணி எடுத்துட்டு கீழே ஸ்டிச் பண்ணும்போது நீங்க பட்டியை வைக்கிறீங்க தெரியுமா. இன்கேஸ் நீங்க ஆரி ஒர்க் டிசைனர் பண்றீங்க, நீங்க ஆரி காட் வந்து பாக்குறீங்க அப்படின்னா உங்களோட கஸ்டமருக்கு கொஞ்சம் ஹெவி சைஸா இருக்கும், 1.25 மீட்டர் எடுத்து நீங்க ஒர்க் பண்ணி கொடுக்க போறீங்க அவங்களுக்கு. அந்த மாதிரி சைஸ்ல இருக்காங்கன்னா நீங்க 1.25 மீட்டர் எடுத்து அது 5 மீட்டர்ல எப்படி பிக்ஸ் பண்ணலாம்னா, நான் சொன்னேன் பாத்தீங்களா 1.10 இதுல வந்து ஆட் பண்ணலான்னு, அந்த அளவு துணியை மட்டும் வச்சுட்டு மிச்சம் 15 பாயிண்ட் துணியை நீங்க கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க பட்டியை வைக்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிடலாம். ஏன்னா பட்டியில நம்ம எந்த ஒர்க்குமே இங்க பார்க்க போறது கிடையாது. அதனால அந்த 15 பாயிண்ட கட் பண்ணி பட்டிக்காக நம்ம வச்சிடலாம். மற்றபடி 1.10 மீட்டர்ல அவங்களோட பாடி சைஸ்க்கான மெஷர்மெண்ட் வந்து கட் பண்ணி லைனிங்கை வந்து நீங்க போட்டு பார்த்துலாம். ஆனா நீங்க 15 பாயிண்ட் கட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க உங்க லைனிங்கை நறுக்கி கீழே தரையில போட்டு அவங்களோட கஸ்டமரோட அளவு லைனிங் வந்து எல்லாமே கவர் பண்ண முடியுதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா பத்தல அப்படின்னு நினைச்சீங்கன்னா 10 பாயிண்ட கட் பண்ணிட்டு 1 மீட்டர் 15 பாயிண்ட்ங்கிறத வந்து நீங்க தாராளமா இதுல வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நான் சேல் பண்றேன் இந்த 5 கார்ட்ல இது வந்து ஒண்ணு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்கிற விஷயம், சாரிலாம் வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஷால்லாம் வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் வந்து எப்படி சிஸ்டர் பண்றது, இந்த 5 காட்ல பண்ணலாமா இல்ல 6 காட் வாங்கணுமா, இல்ல நான் சாரி லென்த்துக்கே வந்து காட் வாங்கணுமா அப்படிலாம் நிறைய பேர் கேக்குறீங்க. ஆக்சுவலா வந்து சாரி லென்த்துக்கு காட் வாங்கலாம், தாராளமா இருக்குதான், இல்லன்னா சொல்ல வரல. ஆனா அந்த அளவு லென்த் நமக்கு வந்து ஸ்பேஸ் வேணும். ஒர்க் ஸ்பேஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கு, இல்ல உங்க வீடு அவ்வளவு சாரி பெருசுக்கு இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க அது வந்து உங்களுக்கு தெரிந்த மாதிரி நீங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா அவ்வளவுலாம் பெரிய வீடுலாம் இல்ல, ஒரு மினிமம் தான் இருக்கு, ஒரு 5 feet இல்ல 6 feet கூட மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணலாம் நினைக்கிறவங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல கண்டினியூவா சொல்றேன். ஆக்சுவலா இது வந்து நம்ம சேல் பண்ற 5 feet காட்டு. இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட சாரி வந்து ஒன்னு எடுத்திருக்கேன். ஆக்சுவலா 2 விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப வந்து உங்களுக்கு நீங்க எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா நீங்க இந்த நூலை வந்து இங்க இதுலயே வந்து டைப் பண்ணி காட்ல பிக்ஸ் பண்ணீங்கன்னா இந்த சாரி வந்து டேமேஜ் ஆகாது. இன்னொன்னு இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல பயப்படுறேன் எனக்கு வந்து சாரி டேமேஜ் ஆயிடும்னு பயமா இருக்கு அப்படின்னா ஒரு 1/2 inch கேப்ல நீங்க வந்து சாரி லென்த்துக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சாரி தான் உங்களுக்கு ரெகுலரா ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க பர்மனண்டா லைனிங் கிளாத்தை சும்மா இந்த ஒரு நம்ம கையளவுக்கு வந்து லைனிங் கிளாத் ஃபுல்லா சாரி ஃபுல்லா 4 பக்கமுமே அடிச்சிடுறது உங்களுக்கு பெஸ்ட். ஏன்னா பயமா இருக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எனக்கு. ஏன்னா வந்து சாரி கிழிஞ்சிச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. பிளவுஸ் பீட் 1 மீட்டர் கிழிஞ்சுனா ஒரு 200 300 நம்ம வாங்கிடலாம். ஒரு ஹெவி சாரி இல்ல கஸ்டமரோட சாரியை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணோம்னா கண்டிப்பா வந்து பிரச்சனை வந்துடும். அதனால பயமா இருக்குன்னு நினைக்கிறவங்க தாராளமா நம்ம கை அளவுக்கு அப்படி இல்லைன்னா ஒரு இவ்வளவு தூரம் நமக்கே தெரியும், நீங்க ஆரி காட் யூஸ் பண்ண உங்களுக்கே பழகிடும். என்ன அப்படின்னா ஒரு இவ்வளவு தூரம் தான் நமக்கு தேவைப்படும் நீங்க வந்து டைட் பண்றதுக்கு. இன்னும் சொல்ல போனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இத்தனோண்டு ஒரு 1/2 inch கேப்ல நீங்க டைட் பண்ணாலே வந்து 1/2 inch துணி வேஸ்ட் ஆன பிரச்சனையே கிடையாது. நம்ம பிளவுஸ்லயுமே அந்த மாதிரி தான் வேஸ்டேஜ் மேக்ஸிமம் ஆகாது. இன்கேஸ் பிகினரா இருக்கீங்க, டைட் பண்ண தெரியாம டைட் பண்ணிட்டீங்கன்னா கிளாத் வந்து டியர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால ஃபியர் பண்றவங்க இப்பதான் பிகினர்ஸா இருக்கவங்க 4 பக்கமே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் துணி வச்சு அடிச்சிடலாம். அடிச்சுட்டு இது பாத்தீங்கன்னா நான் முந்தி ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். ரன்னிங் வந்து கீழே போயிட்டே இருக்கு. இப்ப முந்தி வந்து ஃபர்ஸ்ட் இப்ப இந்த இடத்துல வைக்கிறேன்னா என்னோட கார்ட் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரத்துக்கு ஹோல்ஸ் வந்து இங்க இருக்கு. இப்ப முந்தி பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா வந்து கவர் ஆயிடுது. இந்த பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 inch இருக்கு, இந்த பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா 1 inch 1.5 inch கிட்ட ஜாஸ்தி இருக்கு. அப்படி இருக்கும்போது டைரக்டா நீங்க இதுல வந்து பிக்ஸ் பண்ணிடலாம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட லென்த் வந்து சைடு வந்து ஒரு 4 feet வருதா, ஃபர்ஸ்ட் அந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணணும். 4 feet வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒர்க் பண்ண வரையும் இந்த மாதிரி சுத்திடணும். இப்போ ஒரு சைடு கட்டையை வந்து சுத்தி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப எந்த அளவுக்கு நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த கட்டையில வச்சு சுத்திடணும். இது நான் உங்களுக்கு சும்மா ரஃபா போட்டு காட்டுறேன். நான் இதுவரை சாரி ஒர்க்லாம் ஆர்டர்ஸ் எடுத்தது மேக்ஸிமம் கிடையாது. ஏன்னா
நான் சாரி ஒரு சாரி போடுறதுக்கு நம்ம வந்து பிளவுஸ் 4 பிளவுஸ் போட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. சாரியில அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணா நான் விருப்பப்பட மாட்டேன். பர்சனலா நிறைய பேர் வந்து ஒர்க் பண்றதுக்கு இந்த டிஎம்ஸ் நிறைய பேர் சாரி ஷால் ரெண்டுத்தையும் ஒர்க் பண்றதுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறவங்களுக்காக இந்த இடத்துல வந்து ஒர்க் முடிச்ச வரையும் டைட் பண்ணிட்டீங்கன்னா இப்ப ஆப்போசிட் கட்டையில இதை வந்து நீங்க இழுத்து டைட் பண்ணிக்க வேண்டியதான். இப்ப வந்து இவ்வளவு கிளாத் இருக்கா, ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டீங்க. இப்ப ஆப்போசிட்ல நீங்க வந்து இந்த டைட் பண்ணிட்டு சைட்ல பாத்தீங்க அப்படின்னா சைட்ல நம்ம ராட் கொடுத்துருவோம் 2 பக்கமும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் டைட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி டைட் பண்ணி ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா தாராளமா வந்து ஏன்னா வந்து நீங்க 2 பக்கம் தான் டைட் பண்ணுவீங்க. இந்த 2 பக்கமும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சொல்லியிருக்க மாதிரி ஸ்டார்டிங்ல மட்டும்தான் வந்து இந்த ஸ்டார்ட் பண்ற எட்ஜ் இருக்கு பாத்தீங்களா, இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் போது ஒர்க் பண்ற இடத்துல தான் வந்து நீங்க வந்து இந்த இடத்துல வந்து டைட் பண்ணுவீங்க. அடுத்தது சுத்தும் போது இதுவும் சரி, இது மாதிரி இன்னொரு கட்டை இருக்கு பாத்தீங்கன்னா அந்த சைடு வந்து நீங்க வந்து சுத்தி தான் வந்து ஒர்க் பண்ணி ஆகணும். ஆனா டைட் வந்து நமக்கு இருந்தாலும் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கும் போது இந்த சைடு 2 சைடு மட்டும் தான் நீங்க டைட் பண்ணுவீங்க. அப்படி இருக்கும்போது தாராளமா வந்து ஈஸியா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒர்க் பண்ண முடியுது. நான் டைரக்டா சொல்றேன், எல்லாரும் சொல்ற மாதிரி வந்து ஈஸியா ஒர்க் பண்ணிடலாம் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்ணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டை முடிச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி டைட் பண்ணி சுத்திட்டு மறுபடியும் அடுத்த பார்ட், மறுபடியும் அதை சுத்திட்டு மறுபடியும் அடுத்த பார்ட், அந்த மாதிரி தான் வந்து பண்ண முடியும். அட்டே ஸ்டிச்ல ஒரு பாயிண்ட்ல வந்து சாரியை வந்து பண்ண முடியாது 5 ஃபீட்ல. நீங்க வந்து அதான் சொல்றேன், உங்க வந்து ஒர்க்கிங் ஸ்பேஸ் ஜாஸ்தி இருக்கு, வீடு பெரிய வீடா இருக்கு, பெரிய இது பண்றதுக்கும் இன்வெஸ்ட் பண்றதுக்கும் நான் தயாரா இருக்கேன், தாராளமா சிங்கிள் ஸ்ட்ரோக்ல வந்து வாங்கிக்கலாம். ஆனா இல்ல 5 ஃபீட் தான் இருக்கு, மினிமம் ஸ்பேஸ் தான் இருக்கு, நான் இதுல ஒர்க் பண்ணணும்னா இதுதான் மெத்தட். என்ன பண்ணுங்க, கிளியரா இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ற எட்ஜ்ல இந்த இடத்துல ஒரு துணி, இந்த சைட்ல ஃபுல்லாவே துணி கொடுத்துருங்க. நீங்க வந்து பிகினர்ஸா இருக்கீங்கன்னா தாராளமா துணி கொடுக்கறது பெஸ்ட். ஒரு 10 நிமிஷம் மிஷின்ல கொடுத்து சைட்ல துணி அடிக்க அலுப்பு பட்டுட்டு கிளாத் வந்து வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இப்ப ஃபர்ஸ்ட் டைட் பண்ணிடுறீங்க. இந்த இடத்த வந்து நல்லா 2 பக்கம் நான் காட்டி எப்படி ஃபிக்ஸ் பண்ணதுன்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன், வேணா இந்த வீடியோ கீழே அதோட லிங்க்கும் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் அடுத்த வீடியோல அந்த டவுட்ஸ் நான் வந்து கிளியர் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த இடத்த வந்து டைட் பண்ணிடுறீங்க, கொஞ்சம் தூரம் ஒர்க் பாத்துடுறீங்க. அடுத்து டைட் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் இது வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சிருங்க. இந்த மாதிரி டைட் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒர்க் முடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இப்ப இவ்வளவு தூரம் மிச்சம் இருக்குல்ல, இதை வந்து இதே மாதிரி இன்னொரு கட்டை, ஏன்னா மொத்தம் 4 கட்டை இருக்கு, இது ஒண்ணு இன்னொன்னு சைட்ல 2 கொடுப்போம். இதே மாதிரி இன்னொரு இடத்துல கட்டை இருக்குல்ல, அந்த கட்டையில இந்த பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் நீங்க வந்து சுத்திக்கணும் கண்டிப்பா, அப்பதான் வந்து உங்களுக்கு டைட் கிடைக்கும். நீங்க ஹேண்டால டைட் கொடுக்க வேண்டிய இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரைட் சைடும் இந்த லெஃப்ட் சைடும், பார்டர் சைடு இருக்குல்ல, இந்த சைடு தான் வந்து நீங்க பார்டர் சைடு தான் டைட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால 2 சைடு மட்டும் டைட் பண்ணிட்டு நீங்க தாராளமா வந்து 5 ஃபீட் காட்லயே வந்து நீங்க வந்து உங்களோட சாரி வந்து ஸ்டிச் பண்ணலாம், ஆரி ஒர்க் பண்ணலாம், தாராளமா என்னன்னாலும் பண்ணலாம். இந்த கார்ட் வந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தரேன், இல்ல ஸ்கிரீன்லயே கூட கொடுக்குறேன். வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா கார்ட்கான டீடைல்ஸும் நான் வந்து ஷேர் பண்றேன். தேங்க்யூ ஆல், பை.